அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து அஸ்வினியில ஆரம்பிச்சு 27 நட்சத்திரமும் தனித்தனியா சொல்லி, லைனா போட்டு என்னென்ன கர்மான்னு சொல்லி, அது இல்லாம அவங்களுடைய குணநலன்கள் ஏன் இதில நான் சொல்றேன்னா, அதிலேயே அவங்களுடைய நட்சத்திர அதிபதியோ, இல்ல வேறு ஏதோ நட்சத்திர தேவதை இந்த மாரி சம்பந்தத்தினால ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயுமே கடவுளாவே அவங்களுக்கு சில அனுகிரகங்கள் தராங்க. அதில் அந்த அதிபதியினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால சில விஷயத்தில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடவுள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வாரி கொடுக்குறது தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய குணம் அதுக்கு காரணம் கிடையாது. ஒரு தீய சக்தியும் உங்களுடைய நட்சத்திரத்தை ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கலான்னு யோசிக்குது. ஒரு நல்ல சக்தியும் உங்களுடைய நட்சத்திரத்தை ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கலான்னு நினைக்குது. இதில் நீங்கள் தீய சக்திக்கிட்ட சிக்காமல் பார்த்துக்கணும். சரி, அது என்ன அதுன்னு சொல்லிட்டு நடுவில் அதுக்கான நட்சத்திர சம்மந்தம் வரும்போது சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் சொல்லிட்டேன் நிறைய விஷயத்த. அதையே திரும்ப திரும்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொன்னால் நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் அதையும் போய் நோட் பண்ணிக்கோங்க. அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், அதையும் பார்த்துங்க. உங்களுக்கு ஹீரோவாகவும் அவங்க தான் இருப்பாங்க, வில்லனாகவும் அவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ராசி லக்னம் கடக ராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் 2 பேருமே உங்கள் வாழ்க்கையில் அவங்களாலேயே பெரிய நல்லதும் நடக்கலாம், அவங்களாலேயே பெரிய தீமையான விஷயங்கள் நடக்கலாம். அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரோவர்ஸாக ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் திருப்ப முடியும், அல்லது ஒரு நல்ல விஷயம் மனசுக்கு திருப்தியான விஷயம் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் போய் தேடி பார்த்தீங்களன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் இருக்கும். அதாவது கடகராசி கடக லக்னம் மட்டுமே இல்லை, கடகராசியோ கடக லக்னமோ ரோஹிணி நட்சத்திரமோ அஸ்தம் நட்சத்திரமோ திருவோணம் நட்சத்திரமோ சில சமயத்தில் 2 ராசி 2 லக்னம் 2 ராசிகள் வரும், அதில் ராசியும் லக்னமும் வரும். இந்த 3 நட்சத்திரம் இதில் வருது. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டும் அவங்க தான், ஃபேவரபிளும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் வருது. இப்போது பரணி நட்சத்திரம் மட்டும்தான் சந்திரகர்மாவான்னா அப்படி இல்லை. இன்னும் நான் அது ஒரு தனியாக போட்டேன். 27 நட்சத்திரத்துக்குரிய கர்மா யார் சித்தர் யாருன்னு போட்ட ஒரு பிளேலிஸ்ட்டில். ஆனால் அது நிறைய பேர் பார்க்கல அதை வீடியோவை. அதனால் நான் இப்படி டிசைட் பண்ணி லைனாக போட்டு இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வெறும் உங்களுடைய ஃபேவரபிளான சித்தர் யார், ஃபேவரபிளான சித்தர்னால் நீங்கள் போய் நெட்டில் தேடிங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு இந்த சித்தர்னு போட்டிருக்கோம். அப்படி இல்லை. நான் சொல்கிறேன் ஏன் இதை மட்டும் நான் உங்களுக்கு நோட் பண்ணுறேன்னா, அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்கிறாங்க பரணி நட்சத்திரத்துக்கு இந்த சித்தர் தானே, நீங்கள் ஏன் இது சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதை நான் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். உங்களுக்கு லைஃப்பில் யாராவது ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறவங்களோ இல்லை ரொம்ப பிரச்சனை கொடுக்குறவங்களோ இருந்தாங்கன்னா அவங்க என்ன ராசி நட்சத்திரம்னு போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திர சம்மந்தப்பட்ட சித்தர்களை வணங்குறது, அவங்கள வந்து 1008 முறையோ 108 முறையோ 369 முறையோ போற்றி எழுதுறது பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப மாற்றம் நிகழும்னு அது ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டேன். ஆனால் அது யாரும் கவனிக்கிற மாதிரி இல்லைன்றதுனால தான் இதை நான் லைனாக போட்டுன்னு வரேன். பரணி நட்சத்திரம் மட்டுமே கிடையாது, மக நட்சத்திரம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4மே சந்திரகர்மா தான். அந்த லிங்க்கும் கூட நான் போடுறேன். சந்திரகர்மாவுக்குரிய ஒரு ஏற்கனவே நான் போட்ட வீடியோ இருக்குது இல்லைங்களா, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையும் போடுறேன். ஏன்னா அதையும் போய் பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன். நான் இந்த லைனாக போகிற 27 கொஞ்சம் சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுடைய குணங்கள் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சில குணங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுத்துருந்தாலும் அந்த பாசிட்டிவ் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரனுமே இருக்குது. அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா அந்த தீய சக்திகளினுடைய இதில் தப்பிச்சிக்குவீங்க அப்படின்றதுக்கு தான் சொல்கிறது. முக்கியமாக உங்களுக்கு என்னென்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட இது வந்து சந்திர கர்மான்றதுனால சந்திரன் என்ற கிரகத்துக்கு என்னெல்லாம் லிங்க்குன்னு கேட்டால் சாப்பாடு, தண்ணி, மருத்துவம், மனநலம், அம்மா இதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பற்றாக்குறையான இது தேவைக்கேற்ற மாதிரி சாப்பாடு கிடைக்காத போகிற விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்லாவே நீங்களே 4 பேருக்கு நல்லா வயிறார நல்லா ருசியாக சாப்பாடு போடுற விஷயமும் நடக்கலாம். அது ருசியாக தான் போடணுன்றது இல்லை, நீங்கள் போட்டு தான் சாப்பாடே மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி கூட அமையலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் உங்களுக்கு வரதுனால கனெக்ட் ஆகிறதுனால உங்கள் ராசியில் அந்த புகழினுடைய இது என்ன ஆகும்னா சில வார்த்தைகளை நீங்கள் கண்ட்ரோலில் செவ்வாய் வேறு உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைமை பண்பு வேறு உங்களுக்கு இருக்குது. நிஜமாகவே ஒரு வீட்டில் பிறந்தவங்களுக்கு மேஷ ராசியில் பிறந்திருந்தீங்களான்னா, ஏன்னா பரணினாவே அது மேஷ ராசி தான் வரும்.
அப்போ என்ன ஆகும், அந்த தலைமை பண்பு என்ன பண்ணும், போக 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 சில அதிகாரத்தன்மைகளும் சில வார்த்தைகளை வெளியிடுற விஷயங்களும் உங்களை சில கர்மாக்களை நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஆகிடும். கடவுள் உங்களுக்கு நிறைய வாரி கொடுக்க தான் இருக்குது. ஆனால் சில கேரக்டர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அந்த கேரக்டர் காரணம் நீங்கள் இல்லை, அந்த நட்சத்திரங்கள். அதாவது 27 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் உங்களுது. இதில் அதிபதி, உங்களுடைய அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி செவ்வான்றது ஒரு போர் குணமுடையது, இரத்த சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் அது சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கின்றது. சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால புகழ் மாதிரி விஷயங்கள், கலைத்துறை விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு அத்துபடி. நீங்கள் ஒரு நிர்வகிக்கிற விஷயமும் வரும், புகழ் சம்மந்தப்பட்ட விஷயமும் வரும். அந்த புகழ் உங்களை நாளுக்கு நாள் என்ன பண்ணிடும்னா மேஷராசிக்காரர்களை, அந்த புகழ் தனக்கு மட்டுமே உரியதாக இருக்க வேண்டும். சில சமயத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் கூட வயசான மேஷராசிக்காரர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்களன்னா, பெற்ற பிள்ளைகளை விட கூட நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு அவங்க ஆழ் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு அந்த ஒரு அம்மா தானே முக்கியம் சந்திரனுக்கு. அது ஏதோ ஒரு ஜீன் காரணமாகவோ அல்லது முன்ஜென்ம விஷயத்துக்கு காரணமாகவோ சொல்லப்போனால் தன்னுடைய வயிற்றில் பிறந்த பசங்க, அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் தனக்கு பிறந்த பசங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தியாக இருக்கட்டும், தான் அப்பா அம்மா கூட, இன்னும் சொல்லப்போனால் தான் அப்பா அம்மா இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களை விட நாம் முந்தி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆழ்மன ஆசை இருக்கின்றது. இதில் மேஷராசியில் வர்ற எல்லாத்தையுமே சேர்க்கலாம். அதெல்லாம் மெயினாக பரணி நட்சத்திரக்காரர்களை சேர்க்கலாம். மேஷராசியில் கூட பரணி, அதனால தான் இதில் நான் சொல்கிறேன், மற்ற நட்சத்திரத்தை விட மேஷத்தில் பரணி மட்டும் உனக்கு அந்த ஒரு தன் தந்தை, தன் தாய், தன்னுடைய பெற்ற மகள்கள், தன்னுடைய பேரம்பேத்திகள், அதில் கூட கொஞ்சம் தான் லீடிங்கில் இருக்கணுன்றது ஆழ் மனசு அவங்களுக்கு விரும்பக்கூடியதாக இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக கையாளணும். பிரபஞ்சமே அப்படி தான் உங்களுக்கு அவங்க வின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் அது வரைக்கும் யூஸ் பண்ணிங்களான்னா கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. அதை உங்களுக்கு நான் இண்டிகேட் பண்ணுற பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த அதிபதி செவ்வாயாக இருக்குது, அதே சமயத்தில் அதிபதி சுக்கிரனாக இருக்குது, ராசி அதிபதி செவ்வாயாக இருக்குது. மேஷ ராசியில் இருக்கின்ற இந்த நட்சத்திரம் தாங்கி பிடிக்கின்ற ஒரு தன்மை, ஒரு கிரியேஷனும் இருக்குது, ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பாற்றி தூக்கி நிறுத்துகிற விஷயம் இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது, நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே காரணங்கள் ஒரு நெகட்டிவாக உங்களை மாறுவதற்கு காரணமாக இருக்குதுன்றது உங்களுக்கு தயவு செஞ்சு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதை நீங்கள் ஒரு முக்கியமாக கேட்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறத கேட்கவே பிடிக்காது. ஒரு வேளை இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் நான் சொல்கிற வீடியோவை பார்த்து இருந்தீங்கன்னா அதை கேட்கவே பிடிக்காது உங்களுக்கு. எனக்கு யார் நீ அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த எண்ணம் வரும் உங்களுக்கு. வேறு வழி இல்லை, நீங்கள் கவனிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நேர்மையான குணம், கலை, ஆர்வம், சுயமரியாதை, என்னன்னா சுயமரியாதை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சுயமரியாதையோடு வாழறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த சுயமரியாதை என்றது சில சமயத்தில் அடுத்தவர்களுடைய சுயமரியாதையை தட்டுகின்ற விஷயமும் உங்களுக்கு நடக்கும். ஒரு கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் சுயமரியாதைக்காக இருக்கிற விஷயம் என்ன ஆகும்னா அடுத்தவர்களுடைய சுயமரியாதையை கெடுக்கின்ற விஷயமாக அது மாறுகின்ற வாய்ப்பும் இருக்குது. எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தினால அவங்க சுயமரியாதை பாதிக்கப்படுதான்றதை யோசித்து பேசணும்னு கேட்டுக்கிறேன். செவ்வாய்ன்றது போர்க்குணம் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்னும் கூட சில விஷயங்கள் காரணமாக அடுத்தடுத்து சொல்கிறேன், அதீத ஆற்றல் கொண்டவர்களாக பரணி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க. பரணி நட்சத்திரத்தினுடைய முக்கிய சிறப்பம்சம் கேட்டால் அந்த சுக்கிரன் சொல்கிற மாதிரி, அது ராசியே மேஷம் சொல்கிற மாதிரி வடிவம் முக்கோண வடிவமாக 3 நட்சத்திரங்கள் உடையதா அவங்களுடைய வடிவம். நீங்கள் ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு சில பொருட்களை வச்சுக்கிறது கூட உங்களுக்கு நல்லது. முக்கோண வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துவது, முக்கோண வடிவத்தை நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது ஒரு முக்கோண வடிவத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ஒரு பெண் ராசி, ஆனால் ஒரு சுறுசுறுப்பில் கூட ஒரு அகோரமான சுறுசுறுப்புன்னு சொல்லலாம், ஒரு கொடூரமான சுறுசுறுப்புன்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களை உங்களுக்கு. ஆனால் உங்களுடைய தேவதை யாருன்னு கேட்டால் யமதர்மன், சரிங்களா? ஒரு பக்கம் செவ்வாய், ஒரு பக்கம் சுக்கிரன், ஒரு பக்கம் யமதர்மன், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்கிற விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் கடைசி வாழ்க்கை வரைக்கும் உங்களுக்கு நிம்மதிகள் இருக்கும். உங்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற விஷயங்களில் எதுவும் வில்லங்கம் பண்ணிடாமல் இருக்கணும்னா
நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் நல்லபடி பிறக்கிறதுக்கும், அந்த குழந்தைகள் நல்லபடி வாழ்க்கை வாழறதுக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லபடி இருக்கிறதுக்கும், கடைசி வரைக்கும் நிம்மதிகள் வேணும்னா, கடவுளால் உங்களுக்கு அருளப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒரு மரியாதையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கல, நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு நிமிஷமும் நீங்கள் உணர்ந்து யாரையுமே ஒரு மற்றவர்களுடைய சுயமரியாதையை கெடுக்கிறதோ அல்லது மற்றவர்களுடைய மனசை நோக்கடிக்கிறதோ அல்லது நிறைய புகழ்ன்றத என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களை வந்து அந்த புகழை தானே வைத்துக்கொள்ளன்ற விஷயந்தான் மெயின். அங்கே தான் ஆரம்பிக்கணும் வச்சுக்கோங்களேன். அது உங்கள் உடன் பிறந்தவர்களோ அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் இருக்கும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இருக்கும், உங்கள் பசங்க மேலேயே கூட இருக்கும். ஆனால் அது வெளியில் தெரியாது. நீங்கள் ஆழமாக எங்கன்னா படுக்கையில் படுத்து இருக்கும்போது யோசித்து பாருங்கள், அப்படியா நம்மளுக்கு அப்பா அம்மா மேலேயே இருந்துச்சா, நம்ம பெற்ற பசங்க மேலேயே கூட அவங்கள விட நம்ம கொஞ்சம், அதாவது ஒரு நிர்வகிக்கின்ற விஷயத்துலையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை முடிவெடுக்குதில்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அது கொடுக்கணும், நீங்கள் தான் அந்த விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணுன்ற விஷயமோ, இல்லை உண்மையிலே அவங்கள ஃபுல்லாக என்றைக்குமே நம்மளுடைய நிர்வாகத்தின் கீழே வச்சுக்கணுன்ற விஷயமோ, அல்லது என்றைக்குமே அவங்களுடைய பண தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணுன்ற விஷயமோ, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அது உங்களுக்கு கர்மாவாக மாறும். அது என்ன சொல்கிறேன், நேர்மை, தைரியம், கலை ஆர்வ, அதீத ஆசை நான் சொல்லலைங்க, அது இதுபடி சொல்லுது, உங்களுக்கு உங்கள் ராசிப்படி சொல்லுது அதீத ஆசை. ஆனால் விடாமுயற்சி இருக்கின்றது, அதீத ஆசை இருக்கின்றது. பரணி நட்சத்திர பாதம் உங்களுடைய குணங்கள் பார்க்கும்போது 1ஆம் பாதத்தில் கலை உணர்வு, தலைமைத்துவம் இருக்குது. 2ஆம் பாதத்தில் பகுத்தறிவு இருக்குது, பொறுப்பு இருக்குது, கடின உழைப்பு இருக்குது. 3ஆம் பாதத்தில் சமநிலை இருக்குது, ராஜதந்திரம் இருக்கின்றது. 3ஆம் பாதத்தில் ராஜதந்திரம் இருக்கின்றது. 4ஆம் பாதத்தில் அதீத ஆற்றல், ஆழமான நுண்ணறிவு, இத்தனையும் இருக்குது. பொதுவாக குணநலங்கள் பார்த்தா படைப்பாற்றல், நல்ல கலை, இசை, நடனம், இதில் நீங்கள்லாம் போனீங்களானோ அதில் நாட்டம் இருக்கும் உங்களுக்கு. மெயினாக அந்த சுயமரியாதை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த விட்டு கொடுக்க மாட்டேன்ற விஷயத்தில் அது அடுத்த சுயமரியாதை இழக்கிற விஷயம் ஒன்று நடந்துருவாங்க. அது ஒன்று. நேர்மை இருப்பீங்க, குறுக்கு வழியை நீங்கள் விரும்புகிறது இல்லை தான், நேர்மையாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதையும் அதை வந்து தக்க வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். ஆற்றல்னா தொடர்ந்த உழைப்பு, அதே மாதிரி மாற்றங்களை ஏற்றுக்குது. சில பேர் எப்படி, நான் இப்போ மகரெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மகரெல்லாம் எடுத்துக்கிட்டா, ஆனால் நான் வந்து மகரத்தில் கூட உத்திராடத்தில் பிறந்ததுனால தப்பிச்சேன் நான். அந்த மகரம் வந்து எப்படின்னா, அந்த பழமையான விஷயங்களை வீட்டில் ஒரு பழைய அந்த காலத்து பொருள் எத்தனை வருஷம் ஆனாலும் தூக்கி போட மாட்டாங்க, ஞாபகமாக வச்சுக்குவாங்க. புராண காலத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு புதுமையை மாற மாட்டாங்க டக்குன்னு. அந்த பழமையான ஏற்கனவே செஞ்சு முடிச்ச விஷயங்கள் மாதிரியே தான் பார்ப்பாங்க. புதுசாக ஒன்று, புதுமையாக ஒன்று வருதுன்னா தைரியமாக அதில் காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை புதுசாக காலடி எடுத்து வச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற விஷயத்தில் அவங்க அப்படி இருப்பாங்க. சனியை ஆதிக்கமாக கொண்டவர்கள் வந்து அந்த பழைய விஷயங்களில் 4 பேர் வாழ்ந்து காமிச்சிருக்கணும், 4 பேர் வாங்கின பொருளாக இருக்கணும், 4 பேர் அதுக்கு வந்து பிராண்டடாக இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்கணும், அதையே தான் வேணும்னுவாங்க. அந்த பழமையான விஷயங்களையே அது பிடிச்சிட்டு இருப்பாங்க, சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, புதுமையை ஏற்றுக்கின்ற, மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற, ஒரு சந்திக்கின்ற, என்ன சொல்லலாம், அதை சந்திக்கின்ற, அந்த சேலஞ்சிங்கை ஏற்றுக்கொள்கின்ற அந்த திறமை உங்களுக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், அந்த சுக்கிரனுடைய அருளை பெற்ற விஷயங்கள் இருக்கின்றது. அந்த தோஷங்கள் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா, அந்த சுக்கிரனால் வர சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அந்த விஷயத்தினால்தான் உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கும். ஆனால் அந்த நாளில் வர்ற அந்த ஒரு மனமாற்றங்கள், அந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு வரணும்னா, வெள்ளிக்கிழமை துர்க்கையை கும்பிட்றது, மகாலட்சுமியை கும்பிட்றது, வெள்ளிக்கிழமையில் கோயிலுங்களுக்கு போகிறது, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றது. நீங்கள் ஆணாக இருந்தாலும், ஏன்னா நிறைய வெள்ளிக்கிழமை லேடிஸ் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா கும்பிடுவாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் வந்து வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு மகாலட்சுமியும் வணங்குறது ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெருமாள், லட்சுமி அப்படிலாம் கும்பிட்டா கூட வெள்ளிக்கிழமை கும்பிடணும். வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரக்காரர்கள் கும்பிடணும். செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வெள்ளி செவ்வாயில் ரொம்ப கும்பிடணும். சாமி கும்பிட்றதோ கோயிலுங்களுக்கு போகிறதோ அது பண்ணணும் பரணி நட்சத்திரக்காரர்கள். அது மாதிரி நேர்மையான குணம் இருக்குது, எல்லாம் சுயமரியாதை இதெல்லாம் இருக்குது. என்னன்னா, இந்த சுக்கிரன்ற விஷயம், இந்த முக்கோண வடிவ விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சுறுசுறுப்பில் கூட ஒரு கோரமான சுறுசுறுப்புன்னு சொல்கிறாங்க, அதையும் கொஞ்சம் நிதானப்படுத்திக்கோங்க. அதனால் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஓவர் ஸ்பீடுன்றதுனாலையும் சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பீடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதும் இது பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது
குறுக்கு வழி நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஆனாலும் சில சந்தர்ப்பத்தில் அதுக்கும் தள்ளப்படுது. சில ஸ்ட்ராட்டஜிகளை இது பண்ணி பண்ணுற விஷயமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சுக்கிரனால். அதை தவிர்த்துருங்க. ஆனால் உங்களுக்கு பிறப்பால் வந்து நீங்கள் அந்த குறுக்கு வழி விரும்பாத ஆளாக தான் சொல்லப்படுகின்றதுன்றது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வெளிர் சிவப்புனா பிங்க், அதனால தான் நான் போட்டிருக்கேன். தம்ப்நெயிலே அந்த கலரை போட்டுட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்படியே ஃபுல்லாகவே ரெட்டு மாதிரி தான் போட்டிருந்தேன். இதுக்கு வந்து பிங்க்கு அண்டு உங்களுக்கு வந்து பிங்க்கு நல்ல பிளட் ரெட்டு இல்லைனா பிங்க்கு. நீங்கள் விரும்புறது கூட அதிகமாக ரெட் கலர் அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. இல்லைனா பிங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், டார்க் பிங்க் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்க்கும்போது வைரம், இல்லைனா வெள்ளை நிற அந்த ஒயிட் ஓப்பல்னு சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கான ராசியான ஒரு கல்லுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் தப்பி தவறி நீங்கள் 9ஆம் தேதி பிறந்துட்டு எங்களோ இல்லை கூட்டுத்தொகை 9ன்னு பிறந்திருந்தாலோ நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய நிறைய பேர் உறவினர்களோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தெரிஞ்சவங்களா நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கின்ற விஷயமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு கலெக்டராக வர்றதோ இல்லை அந்த மாதிரி 4 பேருக்கு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் 9ஆம் தேதி பிறந்திருந்தாலும். அதை 9 தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறமா நீங்கள் 2ன்ற நம்பரையும் யூஸ் பண்ணலாம். 9, 6 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி நம்பர். ஆனால் சில சமயம் நீங்கள் 2ன்ற நம்பரையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கானது 962 தான். அதுக்கு 962ன்னு போட்டுங்க. 962 யூஸ் பண்ணுங்கள்ல. 9யும் ஞாபகம் வச்சுங்க, 6ன்னு 2 ஞாபகம் வச்சுங்க. இல்லை அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அது போட்டு வச்சுருந்தேன். அந்த மாதிரி போட்டுட்டு சும்மா 962ன்னு போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் விருப்பங்களை எழுதுறது, 6 முறை எழுதுறது இல்லை 9 முறை கேட்குறது, அந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வேண்டும்போது 9 டைம்ஸ் உங்கள் வேண்டுதலை சொல்கிறது, இல்லைனா கடவுளுக்கு போற்றி சொல்லும்போது 9 டைம்ஸ் சொல்கிறது, இல்லைனா 6 டைம்ஸ் சொல்கிறது வச்சுக்கோங்க. 2 வந்து சும்மா ஒரு ஆப்ஷனலாக ஒரு சைடு சப்போர்ட்டாக அது இருக்கட்டும், அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. அந்த கல் வந்து வைரம், வைடூரியம் இதெல்லாம் இருக்குது. இளஞ்சிவப்பு சிவப்பு தான். உங்களுடைய மரம் வந்து செடி வந்து நெல்லி. நீங்கள் நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதும் நல்லது. அதே மாதிரி ஒரு நெல்லி மரம் நீங்கள் நல்லா தோடெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இண்டிபெண்டன்ட் ரோஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நெல்லி மரம் வளர்க்கலாம். நெல்லி மரம் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு நெல்லிக்காவு மிக முக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான இதுக்கு போகிறீங்க, ஆனால் சீசனில் கிடைக்கும், அதை ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அது உங்களுடைய கணம் வந்து மனுஷ கணமாக தான் இருக்குது. தேவகணம், மனுஷ கணம், இந்த ராட்சச கணம் இதெல்லாம் வரும். அப்படி பார்க்கும்போது மனுஷ கணம் தான் இருக்குது. அந்த மனுஷ கணத்திலேயே உங்களை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி துர்கையை வணங்குறதும் வணங்கலாம், செவ்வாய் வெள்ளியில் வணங்கலாம். கூட யமதர்மராஜனையும் நீங்கள் வழிபடலாம் அப்படின்றதையும், அதுக்கு யமதர்மராஜன்ன்றதையும், ஏன்னா அது உங்களுக்கு இதுவாக போயிட்டதுனால அப்பப்போ நீங்கள் யமதர்மராஜனையும் வழிபடுறது அது மாதிரி பண்ணுங்க. அதுவும் கூட உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்ற விஷயத்த முதல்ல சொல்லிவிட்டு, நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய, அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய, திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடி பார்த்து கூட ரோகிணிக்கு என்ன சித்தர், அஸ்தம் நட்சத்திரத்துக்கு என்ன சித்தர், திருவோணத்துக்கு என்ன சித்தர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற சித்தரையே தான் கும்பிடணுன்றது கிடையாது. அது இல்லாமல் பரணி நட்சத்திரமே இருக்கிற சித்தர்னு இருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் கும்பிடுங்க. இது ஆப்போசிட்டு, உங்களுடைய மிகுந்த நல்லதும் மிகுந்த தீமையும் வருகின்ற இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்துக்குரிய சித்தரையும் நான் சொல்கிற மாதிரி இந்த 369 முறை எழுதுறது, ரோகிணி நட்சத்திர நாளில் அவங்க கும்புறது, அஸ்தம் நட்சத்திர நாளில் அவங்கள கும்புறது, திருவோண நட்சத்திர நாளில் அவங்கள கும்புறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் நடக்கல ரொம்ப நாள் என்ற விஷயங்கள் நடக்கும். அந்த சித்தர்களை வணங்குது. அது நான் சொல்கிறது சொல்லிடுறேன் என்னென்ன சித்தர்னு சொல்லிட்டு. அதாவது நான் போட்டிருக்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது 3மே உங்களுடைய எதிர் அப்படின்றது தான் எடுக்கணும். அவங்களாலேயே நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். அதன்படி பார்க்கும்போது நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய சித்தர்னு பார்க்கும்போது மச்சமுனியை வணங்கலாம். அவருடைய ஜீவ சமாதியிடம் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அதுலேயும் இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றியே தான் ஊரே பேச்சாக இருக்குதுன்றதுனால நீங்கள் கரெக்டாக மச்சமுனி இப்போ கரெக்டாக இருக்கும். மதுரை காசி விஸ்வநாதர் கோயில் வளாகம் இருக்குது, அங்கே தான் அதுக்கிட்ட இருக்குது. வழிபாட்டு முறை வந்து திங்கக்கிழமையில் இல்லைன்னா ரோகிணி நட்சத்திர நாளில் இவரை மச்சமுனியை வணங்குறது ரொம்ப நல்லது. மச்சமுனி சித்தர் வந்து கைலாயத்தில் இருக்கிற மாதிரி பாவிச்சு திங்கக்கிழமை நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வடக்கு பக்கம் நின்று வணங்குறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இவரை வழிபடுறதுனால வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும், அதெல்லாம் போய் இதாகிட்டு அமைதி வரும்.
ஆனால் இது வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யார் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சித்தர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட்டு வேறு. அதுக்காக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் இதில் என்னென்ன விஷயங்குது. நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குதுன்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய சித்தரை இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது அஸ்தம்னு பார்க்கும்போது கரூரார் சித்தர். இவருடைய ஜீவசமாதி வந்து கரூரில் பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. இவருக்குரிய தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டியதில் கரூராருக்கு தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் பங்கு இருக்குது. அவரது ஒரு ஒளிவட்டம் வந்து அந்த கோயிலில் போகிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நட்சத்திர அதிபதி வந்து சந்திரன். நீங்கள் சந்திர கர்மா, அதே சமயத்தில் அந்த நட்சத்திர அதிபதியே அந்த இதுக்கு வந்து அஸ்தமத்துக்கு சந்திரனாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக போய் பரணி நட்சத்திரக்கூடிய சித்திரை வணங்கத்தை விட இதை பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசித்து பாருங்கள். நட்சத்திர அதிபதி வந்து நட்சத்திர நட்சத்திர தேவதை வந்து காயத்ரி தேவியாகவும் இருக்கிறாங்க. வழிபாட்டு முறைன்னு பார்க்கும்போது கரூராக இருக்குது. அஸ்த நட்சத்திரம் வர்ற நாளில் திங்கக்கிழமையில், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ரோகிணி நட்சத்திர நாள், அஸ்தம் நட்சத்திர நாள், திருவோண நட்சத்திர நாளில் நீங்கள் இங்கே கேலண்டரில் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 3 நாளில் ரொம்ப நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கதா இருக்கும். ரொம்ப கான்ட்ரவர்ஸான விஷயமும் அப்போ தான் நடக்கதா இருக்கும். ஆனால் எல்லோரும் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திர நாளில் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைலாம் வருது, அப்போ இனிமேல் அந்த நாளை தவிர்த்துடலான்னு நினைப்பாங்க. இல்லை, அதை நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த சித்தர்களையும் வணங்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் அதை வேணாம் ஓணுன்னெலாம் ஒதுக்கக்கூடாது. அப்படியே மைண்டில் மானிட்டர் பண்ணணும். அதை கடவுள் வந்து அதை நல்ல விஷயமாக மாற்றுவார். உங்களுக்கு வர தீமைகளை அகற்றதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சித்தர்கள் அந்த எதுக்காக நம்ம அதை வணங்குறோன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த சுழு ஆத்மா அந்த மாதிரி மேட்டர்லாம் யார் உடம்புல போய் உட்காந்துருக்குதுன்றதெல்லாம் உங்களாலேயே கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த சுழு ஆத்மா மேட்ரு இருந்தால். கரூர் இப்போ நீங்கள் ஒருவேளை புதுசாக என் வீடியோ அந்த பரணி நட்சத்திரத்துக்காக பார்க்க ஆரம்பித்தா என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதில் நான் அந்த சுழு ஆத்மா விஷயங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். அதனுடைய பாதிப்புக்கு ஆட்பட்டவங்க எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க அப்படின்றது நீங்கள் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து என்னுடைய சேனலில், அதுலேயும் இப்போ ஒரு 2 மாதமாக தொடர்ந்து அந்த சுலாத்மா பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் கரூர் இது வந்து அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய இதில் பண்ணணும். அதே சமயத்தில் அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய மரமான அத்தி மரங்குது. அந்த அத்தி மரத்தின் உங்களுக்கானது நெல்லி. ஆனால் அந்த அத்தி மரத்தையும் நீங்கள் நட்டு கும்புறதோ, யாராவது அத்தி மரத்தை வளர்த்து வச்சுருந்தாங்கன்னா கூட அதுக்கு தண்ணி ஊற்றி அதை தொட்டு கும்புறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு எதிரான தீய சக்திக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மாக்களை ஒரு விதமாக அமைதிப்படுத்துறது, அந்த விஷயம் நடக்கும் அதில். அதனால் என்ன ஆகும்னா, அதனாலேயே பெரிய தப்புங்க நடக்கும்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த விஷயம் ஆசுவாசப்படுத்தப்படும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இது ஒரு விதமான தனிப்பட்ட ஒரு விதமான சடங்கு. மாந்திரீகம் பில்லி சூனியனாவே ஒருத்தர் அழிக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள். ஆனால் இது ஒரு விதமான பில்லி சூனிய மாந்திரீகம் மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறது. ஆனால் இது நல்லது கெட்டதை தம் பக்கம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வித சடங்குன்னு சொல்லலாம் இதை. திருவோண நட்சத்திரத்துக்குரிய சித்தர்னு யாருன்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி சுவாமி. அவர் வந்து ஜீவசமாதி பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே போய் தான் பண்ணணுன்றதில்ல. இப்போ நம்ம சொல்கிற விஷயங்களை கான்செப்ட் வச்சுன்னா அந்த டேட்டு, அந்த நட்சத்திர நாள், அவர் பேர், அதுதான் முக்கியம். அது இருக்கிற இடத்துலேருந்து அத்தனை முறை சொல்கிறது, 11 முறை சொல்கிறது, இல்லைன்னா வாயிலேயே 369 சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இவருடைய அந்த பாண்டிச்சேரியில் இருக்குதுங்களா, அந்த பாண்டிச்சேரிக்கு அடுத்து இருக்கின்ற பள்ளித்தென்னல் அப்படின்ற இடத்துல இருக்குது. அது திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபடுறதோட ஞானம் தெய்வீக சக்தியை பெற முடியும். அவரை வழிபடுறதுனாலயே உங்களுக்கு வரும். பரணி நட்சத்திரத்தினால மட்டுமே அந்த சொல்லலை, சும்மா இருக்கிறவங்க கூட அவரை கும்பிட்டாங்கன்னா ஞானமும் ஒரு தெய்வீக சக்தியும் அவங்களுக்கு பெற மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்குது உங்களுக்கு. திருவோண நட்சத்திரனாவே அது வந்து நம்மளுக்கு விஷ்ணுவுக்கு உரிய ஒரு ஹயக்ரீவர் உரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி நிறைய அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. கோயில் வந்து காவேரிப்பாக்கம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அதெல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி கோயிலுங்கள்லாம் நீங்கள் போகலாம். கல்வி கலைகளில் சிறந்து விளங்குறது, ரொம்ப வறுமையாக ஒரு வேலை இருந்ததா அது செல்வம் வரக்கிற விஷயத்து கூட பண்ணலாம். நீங்கள் கும்புறது இல்லாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட கல்வி கலை வறுமை நீங்கி செல்வம் வர்றது, தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வர்றது, இல்லைன்னா திருவோண நட்சத்திரத்துலேயே பிறந்தவங்க இவங்க எல்லாரும் கும்பிடுறதுக்கு ஒரு காரணத்துக்கு. ஆனால் உங்களை கும்பிட சொல்கிறது அது ஒரு காரணத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் இது ஸ்பெஷலாக இது போடுறேன்.
யார்கிட்டேனா போயிட்டு இது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டு வர லைனாக சேனல் பார்த்துங்க உங்களுக்கு புரியும். நீங்கள் போய் எதுக்கு திருவோணத்தை கும்பிட சொன்னாங்க, முதலுக்கே உங்களுக்கு ஆகாதே அது அப்படி பேசுவாங்க. ஆகாதுன்றது இல்லை, இது வந்து கர்ம தொடர்பு நட்சத்திரம்னு பேர். இது கர்ம தொடர்புனாவே என்னதுன்னா, நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு கர்ம தொடர்பான ஆளுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளுக்கு கர்ம தொடர்பு பசங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் அந்த நட்சத்திரம். கர்ம தொடர்புனாலே அந்த நட்சத்திரத்தை நம்ம மீட் பண்ணியே ஆகணும். அந்த நட்சத்திரத்தினால நம்மளுக்கு நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். ஆனால் அந்த நட்சத்திரத்தை நீ வேணா போன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் அந்த கர்ம தொடர்பு நட்சத்திரம்னா அதுதான். கடகராசி கடகலக்கணமும் கர்ம தொடர்பு. இதுதான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்றது மாதிரி உங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 2வது நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் லைனாக போட்டுகிட்டே போகிறேன். இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு அதில் வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்குது அப்படின்றத. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இன் அந்த பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் இதுவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.